அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கரிம வேதியியலின் அடிப்படைகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கள்ல வினா எண் 37 இந்த கொஷினுக்கான ஆன்சரை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கார்பாக்சிலிக் அமிலங்களின் முதல் 4 படிவரிசை தொடர் சேர்மங்களின் மூலக்கூறு வாய்ப்பாடு மற்றும் சாத்தியமுடைய அமைப்பு வாய்ப்பாடுகளை தருக. கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். கார்பாக்சிலிக் அமிலங்கள் அப்படி சேர்மங்கள் இருக்கு இல்லையா, இந்த சேர்மங்களில் ஃபஸ்ட்டு 4 பேரோட மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் அமைப்பு வாய்ப்பாட்டையும் எழுத சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் மெமரைஸ் பண்ணக்கூடாது. சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக எப்படி இந்த ஃபார்முலாவை எழுத முடியும் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போது இங்கே சேர்மம் யாருன்னு கொடுத்துட்டாங்க. யார்? கார்பாக்சிலிக் அமிலங்கள். அப்போ கார்பாக்சிலிக் அமிலங்களோட வினை செயல் தொகுதி நமக்கு தெரியணும். என்னது? சி டபுள் பாண்ட் OH. சிம்பிளாக COOHன்னு சொல்லிடலாம். பட் இந்த மாதிரி எழுதுகிறப்ப தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக கரிம சேர்மங்கள் நிறைய எப்படி உருவாகும், எப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களெல்லாம் ஆல்கேன்கள்லேருந்து கிடைச்சவங்களா நம்ம நினச்சிக்கணும். அப்போது உங்களுக்கு ஆல்கேன்கள் பற்றி தெரியணும். ஆல்கேன்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்கள்ட்ட சிங்கிள் பாண்டு மட்டும்தான் இருக்கும். ரொம்ப டீப்பாக அதில் போவேன்னா இந்த கொஷினுக்கு ரிலேட்டடாக என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்த்துப்போம். ஆல்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப முதல் ஆள் மீத்தேன், அடுத்தது ஈத்தேன், ப்ரொப்பேன், பியூட்டேன், இப்படி போகும். மீத்தேனோட ஃபார்முலா என்னது? CH4. ஈத்தேனோட ஃபார்முலா C2H6. ப்ரொப்பேனோட ஃபார்முலா C3H8. உங்களுக்கு அடுத்தடுத்து வர்றது தெரியலனா கூட நீங்கள் ஜஸ்ட்டு CH2 ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தடுத்த மெம்பரோட ஃபார்முலா நமக்கு கிடச்சிரும். ஒரு கார்பாக்சிலிக் அமிலத்தோட ஃபார்முலாவை நம்ம எப்படி ஈஸியாக எழுதலாம்னா, இந்த COOH தொகுதி கூட அல்கைல் தொகுதியை சேர்க்கணும். அப்போ அல்கைல். அல்கேன் நமக்கு தெரியும். அல்கைல்னா என்னது? இதை பொதுவாக ஆர்னு நம்ம குறிப்பிடுவோம். இப்போது இந்த அல்கேன்களில் நீங்கள் ஒரு ஹெச்சை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க தொகுதிகளாக ஆகிடுவாங்க. இவங்க சேர்மங்கள் இல்லையா, இவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஹெச்சை எடுத்துகிட்டு அவங்க என்ன ஆகிடுவாங்க? தொகுதிகளாக ஆகிடுவாங்க. இந்த தொகுதிகளை இந்த வினைச்செயல் தொகுதி கூட அட்டாச் பண்ணிங்கன்னா கார்பாக்சிலிக் அமிலங்கள் நமக்கு கிடைச்சிடும். இப்போ CH4 கிட்ட ஒரு ஹெச் எடுங்களேன், CH3. அப்போ இது முழு சேர்மம், இது தொகுதி. ஏன்னா ஹெச் எடுத்துட்டோம்ல, அதனால ஒரு பாண்டு போட்டுக்கணும். இது C2H5, இது C3H7. ஆல்கேனில் ஒரு ஹெச் எடுத்தால் ஆல்கைல் தொகுதி ஆகிடுவார். அப்போ மீத்தேனில் ஒரு ஹெச்சை எடுத்துட்டா இவர் மெத்தில். கரெக்டா? இவர் எத்தில், இவர் ப்ரொப்பைல். சரி, இப்போ நம்ம கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு போகிறோம். பாருங்கள், இந்த CH3யையும் இந்த COOHையும் சேர்த்தா ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட். இதையும் சேர்த்தா ரெண்டாவது கார்பாக்சிலிக் ஆசிட். இதையும் சேர்த்தா 3வது கார்பாக்சிலிக் அமிலம். சரி, இவரை நான் முதல் கார்பாக்சிலிக் அமிலம், 2வது கார்பாக்சிலிக் அமிலம், 3வது கார்பாக்சிலிக் அமிலம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா, இவருக்கு முன்னாடி ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கிறாரு. இப்போ இதில் பாருங்களேன், 2 கார்பன் அணுக்கள் இருக்குது. இதில் பாருங்கள் 2 1 3 கார்பன் அணுக்கள் இருக்குது. இதில் 3 1 4 கார்பன் அணுக்கள் இருக்குது. அப்போ இங்கே 2 கார்பன் அணு இருக்குன்னா ஒரு கார்பன் அணு இருக்கிற கார்பாக்சிலிக் அமிலம் இருக்கணும் தானே. அப்போ ஒரு கார்பன் இருக்கிற கார்பாக்சிலிக் அமிலம்னா இதுலேயே ஒரு கார்பன் வந்து போச்சு. அப்போ இன்னும் நம்ம கார்பன் அணுவை சேர்க்க முடியாது. அப்போ என்ன தான் சேர்க்க முடியும்? ஹெச்சை தான் சேர்க்க முடியும். அப்போ HCOOHன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ அவர் தான் முதல் கார்பாக்சிலிக் அமிலம். அப்போ இவர் 2வது மெம்பர் ஆகிடுறாரு, இவர் 3வது நபர் ஆகிறாரு, இவர் 4வது நபராக ஆகிறாரு. ஸோ முதல் 4 கார்பாக்சிலிக் அமிலங்களை நம்ம எழுதிட்டோம். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் இதை நீங்கள்
மெமரைஸ் பண்ணாமல் எழுதுறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்போ தான் நம்ம ஆன்சரை எழுத போகிறோம். முதல் கார்பாக்சிலிக் அமிலம். ஸோ 1. இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன, எப்படி எழுதுறது? இப்போ யூர் தானே ஃபஸ்ட்டு. அப்போ இதில் எத்தனை சி இருக்குது? ஒரு சி இருக்குது. எத்தனை ஹெச் இருக்குது? 2 ஹெச் இருக்குது. எத்தனை ஓ இருக்குது? 2 ஓ இருக்குது. ஸோ இதுதான் மூலக்கூறு வாய்ப்பாடு. அமைப்பு வாய்ப்பாடுனா அப்படியே பிரித்து எழுதணும், ரைட்டா? அப்போது ஹெச் இருக்கா, சி இருக்கா, டபுள் பாண்ட் ஓ, ஓஹெச். இதுதான் அமைப்பு வாய்ப்பாடு. இப்போ இதோட பேரையும் நம்ம எழுதிடலாம், தெரிஞ்சுக்கலாம் தானே. இப்போ இதோட பொதுப்பெயர் பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம். ஃபார்மிக் அமிலம். இதோட ஐயூபிஏசி பெயர் எப்படி எழுதுறது அப்படின்னா, எப்போவுமே அதில் நம்ம யார் வினைச்செயல் தொகுதின்னு பார்க்கணும். இங்கே சிஓஓஹெச், அப்போ ஆயிக் அமிலம் அப்படின்னு முடியும். ஒரு கரிமச் சேர்மத்துக்கு பேர் வைக்கிறப்ப நீண்ட சங்கிலி தொடர் பார்ப்போம், ரைட்டாக? நீண்ட சங்கிலி பார்ப்போம். இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஒரு கார்பன் இருந்தால் பேர் மீத்தேனில் ஆரம்பிக்கணும். அப்போ மீத்தேன் ஆயிக் அமிலத்தை சேர்த்துடணும். அப்போ மெத்தனாயிக் அமிலம். புரியுதா உங்களுக்கு? மெத்தனாயிக் அமிலம். இதுதான் ஐயூபிஎஸ்சி பெயர். ஈஸியாக இருக்குது தானே? இப்போ 2வது சேர்மம் யார்? 2வது சேர்மம் இதை வச்சு நீங்கள் சேர்த்து எழுதலாம். 2வது சேர்மம் பாருங்கள், எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 4 ஹைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன் இருக்குது. இதுவே தெரியாமல் இதை வச்சே நீங்கள் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, இது கூட CH2 சேர்த்திங்கன்னா இது கிடச்சிடும். பாருங்கள், CH2 ஆட் பண்ணி பாருங்கள். அதனால தான் இதை படிவரிசை தொடர் சேர்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தடுத்த சேர்மத்தோட ஃபார்முலாவை நீங்கள் எழுதுகிறப்ப CH2வை சேர்த்துக்கிட்டே போனால் போதும். அப்போ தொடர்ந்த 2 சேர்மங்களுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு பார்த்திங்கன்னா CH2வாக தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ அமைப்பு வாய்ப்பாடு எழுதிடலாம்ல. இப்போ அமைப்பு வாய்ப்பாடு எழுதுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அது என்ன வேணால் இருந்துட்டு போட்டோம், நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் எழுதுறதுக்கு நான் வழி சொல்கிறேன். இப்போ COOH தான் வினைச்செயல் தொகுதின்னு தெரியும், எழுதியாச்சு. இப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்குது? 2 கார்பன் இருக்குது. ஒரு கார்பன் இங்கே வந்துடுச்சு, இன்னொரு கார்பனை போட்டுருங்க. இப்போ இங்கே என்ன எழுதணும்னா, கார்பனை சுற்றி எப்போவுமே 4 பிணைப்புகள் இருக்கணும். இங்கே எத்தனை பிணைப்பு இருக்குது? 1 தான் இருக்குது. எத்தனை குறையுது? 3 குறையுது. அப்போ 3 ஹைட்ரஜனை போட்டுருங்க. ஸோ இதுதான் அமைப்பு வாய்ப்பாடு. இப்போ இதோட பேர் பார்த்திங்கன்னா, பொதுப்பெயர் அசிட்டிக் அமிலம். ஐயூபிஏசி பெயர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்? ஆயிக் அமிலம்னு முடியணும். கார்பன் சங்கிலி பார்க்கணும். 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன் இருந்தால் ஈத்தேன் ஆயிக் அமிலம் சேர்க்கணும். எத்தனாயிக் அமிலம். எத்தனாயிக் அமிலம். புரியுதா? அடுத்தது 3வது சேர்மம் யார்? 3வது சேர்மம் யார்? இதுதான் ஃபார்முலா. பட் இதை வச்சு நம்ம எழுதலாமா? என்ன பண்ணணும்? CH2வை கூட சேர்க்கணும். ஏற்கனவே 2 சி இருக்குது, ஒரு சி சேர்த்தா 3. H2 சேர்க்கணும். ஏற்கனவே 4 இருக்குது, 2 சேர்த்தா 6. O2 அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் 3வது கார்பாக்சிலிக் அமிலத்திற்கான மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போது அமைப்பு வாய்ப்பாடு எழுதணும். எப்படி எழுதுறது? நான் என்ன சொன்னேன்? சி டபுள் பாண்ட் ஓ, ஓஹெச்சை எழுதிடணும். இப்போ ஒரு கார்பன் முடிஞ்சு போச்சு. இன்னும் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஜஸ்ட்டு நீங்கள் 2 கார்பன் போடுங்க, போதும். பாண்டை போட்டுருங்க. இந்த கார்பன் பக்கத்தில் ஒரு பாண்டு தானே இருக்குது, 3 பாண்டு குறையுது இல்லை, 3H. இந்த கார்பனை சுற்றி 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்டு குறையுது, அவ்வளவுதான். இதோட பொதுப்பெயர் என்ன? ப்ரோப்பியானிக் அமிலம். ப்ரோப்பியானிக் யானிக் அமிலம். ஐயூபிஏசி நேம்க்கு என்ன பண்ணுவீங்க? கார்பாக்சிலிக் அமிலம், ஆயிக் அமிலம்னு முடியணும். நீண்ட கார்பன் சங்கிலி பார்க்கணும். 3 கார்பன் இருக்குது, 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பேன். அப்போ ப்ரோப்பனாயிக் அமிலம். ப்ரோப்பனாயிக், ப்ரோப்பனாயிக் அமிலம். ஸோ ஸ்லைட்டு வித்தியாசம்தான். அடுத்தது 4வது நபர்.
என்ன பண்ணணும், இவர் கூட CH2 சேர்க்கணும். சி வந்து என்ன ஆகிடும், 4 ஆகிடும். ஹெச் வந்து என்ன ஆகிடும், 8 ஆகிடும். O2. இப்போ இது பிரித்து எழுதணும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கார்பாக்சிலிக் அமிலம்க்கு COOH. கரெக்டாக? ஒரு கார்பன் போட்டோம், இன்னும் 3 கார்பன் இருக்குது. ஸோ 3 கார்பனை அப்படியே போடுங்க, போட்டு கனெக்ட் பண்ணிவிடுங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த கார்பன் சுற்றி ஒரு பாண்ட் இருக்குது, 3 பாண்ட் இல்லை, 3H. இந்த கார்பன் சுற்றி 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்ட் இல்லை, 2H. இந்த கார்பன் சுற்றி 2 பாண்ட் இருக்குது, 2 பாண்ட் இல்லை, 2H. அவ்வளவுதான். இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தோட பேர் என்னது, 4 கார்பன் இருக்கிறதுனால இதுக்கு வந்து IUPAC பெயர் பியூட்டனாயிக் அமிலம். பியூட்டனாயிக் அமிலம். பியூட்டனாயிக் அமிலம். இப்போ இதோட பொதுப்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிரிக் அமிலம். பியூட்டிரிக் அமிலம். இப்போ இந்த 3 கார்பனை நான் இப்படி போட்டேன்ல, மொத்தம் 4 கார்பன் தானே இருக்குது. COH போட்டு இப்போ இப்படி பாருங்களேன், C டபுள் பாண்ட் OH போட்டாச்சு கார்பாக்சிலிக் அமிலத்துக்கு. இப்போ இதை நேராக போடாமல் மடக்கி கூட போடலாம் தானே. இந்த 3 கார்பனை நான் மடக்கி போட்டேன்னா எப்படி போடுறது, 2 கார்பன் போட்டு இதில் ஒரு கார்பன் கொடுத்துருங்க. இப்போயும் 3 கார்பன் இருக்குல்ல, இதை நேராக போட்டிருக்கேன், இதை மடக்கி போட்டிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த கார்பனை சுற்றி ஒரு பாண்டு தான் இருக்குது, 3 குறையுது, 3 ஹைட்ரஜன் போட்டாச்சு. இந்த கார்பனுக்கு 3 போட்டாச்சு, இந்த கார்பனுக்கு பாட்டுங்க H. ஸோ டோட்டல் பண்ணி பாருங்கள், இதுலேயும் C 4 இருக்கும், H 8 இருக்கும், O 2 இருக்கும். ஸோ ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தான், ஆனால் வேறு வேறு அமைப்புகள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஒரு கார்பன் செயினில் 2வது கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் வந்தால் அதுக்கு ஐசோன்னு சொல்லலாம் பொதுப்பெயரில். அப்போ இதோட பேர் என்னென்னா, 4 கார்பன் தான் இருக்குது, பியூட்டரிக் அமிலம் தான். ஆனால் இந்த மாதிரி கிளை விட்டு இருக்குது, 2வது கார்பனில் மெத்தில் தொகுதி இருக்கிறதுனால இது ஐசோ பியூட்டரிக் அமிலம். ஐசோ பியூட்டரிக் அமிலம் அப்படின்னு இதோட பொது பெயர் சொல்லலாம். IUPAC பெயர் சொல்கிறப்ப வினைச்செயல் தொகுதி கார்பாக்சிலிக் அமிலம், அப்போ ஆயிக் அமிலம்னு முடியணும். நீண்ட கார்பன் சங்கிலி பார்க்கணும், அந்த கார்பன் சங்கிலியில் வினைச்செயல் தொகுதி கட்டாயமாக இருக்கணும். இப்போ நீங்கள் இப்படி போகலாம், 3 கார்பன், இப்படியும் போகலாம், இதுலேயும் 3 கார்பன். பட் இதில் தான் 3 கார்பன் இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கார்பனுக்கு, கார்பாக்சிலிக் அமில கார்பனுக்கு தான் 1ன்ற நம்பர் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 1 கொடுக்கலாமா, இங்கே 1 கொடுக்கலாமா, கொடுக்கவே முடியாது. இந்த கார்பாக்சிலிக் அமிலம் ஆல்டிஹைட்லாம் வந்து அவங்க தான் எப்போவுமே 1. அப்போ 1 கார்பன் செயின், அப்போ இப்படி தான் போகணும், இப்படி போனால் இப்படி போகணும். அப்போ 1 2 3. அப்போ 2ல் மெத்தில் தொகுதி இருக்குது, 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பேன் அமிலம், இது புரோப்பனாயிக் அமிலம். அப்போ 2 மெத்தில் புரோப்பனாயிக் அமிலம். அப்போ இதோட பேர் 2 மெத்தில் புரோப்பனாயிக் அமிலம். இது கூட தேவையில்லை. இந்த கொஷினில் சாத்தியமுடைய அமைப்பு வாய்ப்பாடுகள்னு கேட்டாங்கல்ல, ஏன்னு இப்போ புரியுதா? இந்த 4 கார்பன் வர்ற கார்பாக்சிலிக் அமிலத்தில் 2 விதமாக நம்ம என்ன பண்ணலாம், அந்த அமைப்பை எழுத முடியும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.